Motorola One Power, Lenovoவோட Motorola Moto G6 Plus அந்த மாதிரி மொக்க ஃபோன்ஸ் வந்து Snapdragon 630யோட 22,500 லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ திடீர்னு சர்ப்ரைசிங்காக இந்த Motorola One Power ஃபோனை ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் கிட்டத்தட்ட ஒரு வாரம் இது என்னோட பிரைமரி ஃபோனாக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இந்த வீடியோவில் எனக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, இது வர்த்தா இல்லையா அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஹே கைஸ், என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். பார்த்ததுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம். ஸோ இந்த ஃபோனோட ஸ்பெக்ஸை பார்த்தோன்னே நான் கொஞ்சம் யோசிச்சது ஒரு விஷயத்துக்காக தான். அந்த 5000 mAh பேட்டரி. ஜென்ரலாக இவ்வளோ ஒரு ஹை கெப்பாசிட்டி பேட்டரியோட வர ஃபோன்ஸ் எல்லாம் கொஞ்சம் பல்கியாக இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும், ஏன்னா வெயிட் அதிகமாக இருக்கும். ஸோ இங்கே One Power ஆமாம் வெயிட் அதிகம் தான், 205 கிராம் வெயிட் வருது. மற்ற ஃபோன்ஸ் எல்லாத்தோடையும் வெயிட் அதிகம் தான், ஆனால் ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது. திக்னஸும் கிட்டத்தட்ட 9 மில்லிமீட்டர்ஸ் இருக்குது. ஆனால் ஒரு பல்கியான ஃபீல் இல்லை, கையில் யூஸ் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு வசதியாக தான் இருந்துச்சு. ப்ளஸ் இங்கே ஒரு சில மற்ற சேஞ்சஸும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க மோட்டோரோல. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த மோட்டோ லோகோ ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனரில் இது பல வருஷமாக கேட்டுட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட மோட்டோ எம்லேருந்து கேட்க ஆரம்பித்தோம், ஃபைனலாக கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனர் ரொம்ப ஃபாஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன், அக்யூரேட்டாக இருந்துச்சு. சாம்சங்கோட மிட்ரேஞ்சஸோட ஃபாஸ்ட்டாக தான் இருந்துச்சு, ஆனால் ஃபாஸ்டஸ்ட்னு சொல்ல மாட்டேன். ஹெட்ஃபோன் ஜாக், மைக்ரோ எஸ்டி ஆப்ஷன்ஸ் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. காம்படிஷன் சில ஃபோன்ஸ்லாம் இதை கட் பண்ணிட்டாங்க, ஆனாலும் மோட்டோரோலா இங்கே கொடுத்துருக்காங்க. ஹெட்ஃபோன் ஜாக்கோட அவுட்புட் நல்லா தான் இருந்துச்சு. நான் இந்த கேலக்ஸியோட சப் பிராண்ட் ஜெனோவா ஹெட்ஃபோன்ஸ் வச்சு தான் டெஸ்ட் பண்ணேன், நல்லா க்ளீனாக இருந்துச்சு அவுட்புட். இந்த ஒரு சிங்கிள் ஸ்பீக்கர் தான் இருக்குது, ஆனால் அதுலேருந்து வர ஆடியோ நல்லா லவுடாக கிளியராக இருந்துச்சு. இந்த கீஸ் எல்லாம் ரொம்ப கிளிக்கின்னு சொல்ல மாட்டேன், பட் ஓகே. USB Type-C கொடுத்துருக்காங்க. அப்புறம் பில்டுக்கு மோட்டோ நிறையவே மெட்டல் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் லுக் ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து பார்க்கல இது ரொம்ப பெருசாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இல்லை. ஸோ பில்ட் குவாலிட்டி நல்லா இருக்குது, ஆனால் டிசைன் ஓரளவுக்கு ஆர்டினரியாக இருக்குன்னு சொல்லலாம். மோட்டோ இங்கே அவங்களோட டிஸ்பிளேயை அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஒரு 6.2 இன்ச் IPS LCD பேனல் கொடுத்துருக்காங்க. ரெசல்யூஷன் Full HD+, ஆஸ்பெக்ட் ரேஷியோ 19:9, அதாவது ஒரு நாட்ச் இருக்குது. ஸோ மோட்டோரோலா இதுதான் முதல் தடவை நாட்ச் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இந்தியாவுக்கு. இந்த டிஸ்பிளேயை மேக்ஸ் விஷன் டிஸ்பிளேன்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே ஒரு நெகட்டிவான விஷயம் என்னென்னா, இந்த நாட்ச் பிடிக்காதவங்களுக்கு ஹைட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இதில் கிடையாது. பட் ஓவரால் இது ஒரு நல்ல பேனல், கலர்ஸ் நல்லா இருந்துச்சு, வியூவிங் ஆங்கிள்ஸும் எதுவும் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. குறைன்னு சொல்லணும்னா ஜெஸ்டர் நேவிகேஷன் இல்லைங்கிறது மட்டும்தான். எப்போவுமே இந்த நேவிகேஷன் பட்டன்ஸ் ஆன் ஸ்க்ரீன் இருக்கும், ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஸ் தவிர மற்ற நேரம்லாம். பட் இது ஒரு மோட்டோ பிரச்சனை கிடையாது, இது ஒரு Android One பிரச்சனை. ஸோ ஒரு கம்ப்ளைண்ட்னும் சொல்ல முடியாது, குறைன்னு பெருசாக இதை பார்க்க முடியாது. பட் ஸ்டில் சொல்கிற அளவு வருத்துங்கிறதுனால சொன்னேன். ஸோ எனிவே, Android One பற்றி பேசிகிட்டு இருக்கையில் Motorola One Power Android One ஸ்டாக் Android 8.1 ரன் ஆகிட்டு இருக்கு. மோட்டோரோலா குவிக்காக அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணுறாங்க. ஆண்ட்ராய்ட் பை இந்த வருஷம் முடியறதுக்குள்ளேயும் Android Q இவென்ச்சுவலாகவும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 வருஷத்துக்கு செக்யூரிட்டி அப்டேட்ஸும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. பட் லெனோவோ மோட்டோலாம் நிறையா ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. மோட்டோ G4 Plusக்கு Oreo கொடுப்போன்னு சொல்லிட்டு அப்புறம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு வெப்சைட்லாம் எடிட்டிங்லாம் பண்ணிட்டு அப்புறம் ஃபைனலாக எல்லாரும் சொல்லையில் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னும் வரல. ஸோ இந்த மாதிரி நிறையவே அப்டேட்ஸில் சொதப்பல் இருக்குது. ஸோ இந்த ப்ராமிசஸ்லாம் கொஞ்சம் ரொம்ப நம்பாதீங்க. கொடுத்தா நல்லது, கொடுக்கலன்னா என்ன இருக்குதோ அதை பார்த்துப்போம். இன்றைக்கி தேதிக்கு என்ன இருக்குங்கிறத பற்றி இப்போ பார்ப்போம். ஸோ இன்றைக்கி தேதிக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆப்ஸ் எல்லாம் ஃபாஸ்ட்டாக லான்ச் ஆச்சு. எக்ஸ்ட்ரா ஆப்ஸ் எதுவுமே இவங்க லோட் பண்ணல. ஆட்ஸ் அஃப்கோர்ஸ் இப்போ சில பிராண்ட்ஸில் பார்க்குற மாதிரி செட்டிங்ஸில் ஆட்ஸ்லாம் கிடையாது. மோட்டோவோட ரெகுலர் ஃபீச்சர்ஸ் இந்த சாப் டு டர்ன் ஆன் ஃப்ளாஷ் லைட், மோட்டோ டிஸ்பிளே இதெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. மோட்டோ இதில் FM ரேடியோவும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இப்போ 2 ஆப்ஸ்குள்ளே மாற்றி ஜம்ப் பண்ணுறதோ இல்லை ஒரே நேரத்தில் 2 ஆப்ஸ் ரன் பண்ணுறதோ எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. எப்போவாது ஒரு நேரம் ஒரு சின்ன ஸ்டட்டர் இருந்துச்சு, பட் மோஸ்ட்டாக நல்லா ஸ்மூத்தாக இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ். இதுக்கு சாஃப்ட்வேர் மட்டும் காரணம் கிடையாது, உள்ளே இருக்கிற ஹார்ட்வேரும் கூட தான். உள்ளே ஒரு Snapdragon 636 சிப் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ஒரு கேப்பபிளான சிப், நம்ம நிறைய ஃபோன்ஸில் முன்னாடியே பார்த்துருக்கோம். ஸோ எஸ், இந்த செக்மெண்ட்டில் Snapdragon 660யோட வர ஃபோன்ஸும் இருக்குது. ஆனால் இது ஸ்டாக் ஆண்ட்ராய்டு, அதனால யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கிட்டத்தட்ட அந்த ஃபோன்ஸில் இருக்கிற அளவுக்கு நல்லா இருந்துச்சு. One Power டே டு டே யூசேஜ்க்கு எந்த குறையும் சொல்ல முடியாது. இன்டென்சிவ் கேம்ஸ் கூட நல்லாவே ரன் பண்ணிச்சு. Asphalt 9, PUBG இந்த மாதிரி கேம்ஸ்லாம் நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்ததில் எந்த இஷ்யூஸும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக ரன் பண்ணிச்சு. அஃப்கோர்ஸ் ஹையஸ்ட் கிராஃபிக்கல் செட்டிங்ஸ் கிடையாது, பட் எக்ஸ்பீரியன்ஸ் குறை சொல்கிற மாதிரி இல்லை. இந்த Snapdragon 636 சிப் கூட 4 GB RAM, 64 GB ஸ்டோரேஜ் ப்ளஸ் ஒரு டெடிகேட்டட் மைக்ரோ SD ஸ்லாட், ஹைப்ரிட் கிடையாது. 2 SIM ப்ளஸ் மைக்ரோ SD ஆட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க.
ஸோ ஸ்பெக்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கல, பேட்டரி கெப்பாசிட்டி 5000 mAh. ஸோ சில நேரம் ஒரு ஹை கெப்பாசிட்டி பேட்டரி இருக்குன்னு பிராண்ட் சொல்லுவாங்க, ஆனால் அந்த பேட்டரி லைஃப் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்காது. ஐ மீன், இங்கே Zenfone Max Pro எடுத்துக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு. நான் நெகட்டிவாக சொல்ல, மேக்ஸ் ப்ரோவில் பேட்டரி நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் Redmi Note 5 Proவோட பெட்டராக இல்லை. ஸோ ஒரு 4000 mAh பேட்டரி ஃபோன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுமோ அந்த மாதிரி தான் அது பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. நம்ம எதிர்பார்த்த அந்த எக்ஸ்ட்ரா 25% நம்மளுக்கு கிடைக்கல. பட் இங்கே இந்த Motorola One Powerல அந்த மாதிரி இல்லை. பேட்டரி லைஃப் தாறுமாறாக இருக்குது. ஸோ இப்போ முன்னாடி அந்த Lenovo P2 வந்துச்சுல, யாருக்காவது ஞாபகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அந்த Lenovo P2 ஃபோனுக்கு ஒரு சக்ஸஸருக்காக நம்ம எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு சக்ஸஸர் மாதிரின்னு எடுத்துக்கலாம். பேட்டரி லைஃப் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒரு மாட்ரேட் யூஸோட 2 நாள் ஈஸியாக தாங்குச்சு ஒரே சார்ஜில். இது நல்லா புஷ் பண்ணால் கூட, ஜிபிஎஸ்லாம் ரன் பண்ணிவிட்டு கேமரா நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு கொஞ்சம் கேம்ஸ்லாம் விளையாடினா கூட ஒரு நாளைக்கு ஈஸியாக லாஸ்ட் ஆச்சு, எந்த பிரச்சனையுமே இல்லை. இதுக்கு மேலே டர்போ சார்ஜ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. டர்போ சார்ஜர் பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ 0 to 100 கிட்ட ஒரு 2.25 மணி நேரத்தில் சார்ஜ் ஆச்சு. ஆனால் அந்த 2.25 மணி நேரங்கிறது ஒரு நல்ல நம்பராக உங்களுக்கு தெரியாது. பட் இங்கே 5000 mAh பேட்டரி இருக்குது. கொஞ்சம் ரிலேட்டிவாக ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கறதுக்காக பார்த்தீங்கன்னா iPhone XS Max எடுத்துக்கோங்க. இதோட 5 மடங்கு ரேட் அதிகமான ஃபோன், 6 மடங்கு ரேட் அதிகமான ஃபோன், 7 மடங்கு ரேட் அதிகமான ஃபோன், 15 ஓகே 7 மடங்கு ரேட் அதிகமான ஃபோன் வச்சுப்போம். 3 மணி நேரம் ஆகும் 0 to 100 போகிறதுக்கு. அது வெறும் ஒரு கிட்டத்தட்ட 3000 mAh பேட்டரி தான், இன்க்ளூடட் சார்ஜர் யூஸ் பண்ணல. அப்புறம் கிட்டத்தட்ட சொல்ல மறந்துட்டேன், நிறைய பேர் கேட்டிருந்ததுனால One Powerல வைட்வைன் L1 சப்போர்ட் இருக்குது. ஸோ HD கண்டென்ட் ஸ்ட்ரீம் பண்ணலாம் Amazon Prime, Netflix அந்த மாதிரி ஆப்ஸ்லேருந்து. ஸோ இப்போ அடுத்து நம்ம கேமராஸ் பற்றி பார்ப்போம். One Powerல 2 கேமரா கொடுத்துருக்காங்க பின்னாடி. பிரைமரி 16 MP f1.8, இது கூட ஒரு 5 MP டெப்த் சென்சர். நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸில் பர்ஃபார்மன்ஸில் எதுவும் குறை சொல்கிற மாதிரி இல்லை. பெஸ்ட் இன் கிளாஸ்னு சொல்ல மாட்டேன், அது A2 தான். பட் இது கொஞ்சம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. நிறைய டீட்டெயில் இருந்துச்சு, கலர்ஸ் மோஸ்ட்டாக நேச்சுரலாக இருந்துச்சு, சில நேரம் கொஞ்சம் கூலாக இருக்கலாம். டைனாமிக் ரேஞ்சும் ஓகே. ஒரு டெப்த் சென்சர் இருக்கிறதுனால போர்ட்ரேட் ஷாட்ஸ் எடுக்க முடியும். ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக இது 18:9 மட்டும்தான் எடுக்க முடிஞ்சுது. ஒரு க்ராப்பும் ரொம்பவே இருந்துச்சு, ரொம்ப ஜூம் இன் பண்ணி எடுத்த மாதிரி இருந்துச்சு. கலர்ஸும் இதில் ரொம்ப நல்லா இல்லை. லோ லைட்டில் One Powerோட பர்ஃபார்மன்ஸ் பெருசாக எதுவும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஹார்ட்வேர் அந்தளவுக்கு இல்லாததுனால மோட்டரோலா இங்கே இமேஜை பிரைட்டாக இருக்கிறதுக்காக ISOவை ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ இமேஜஸ் பிரைட்டாக இருந்தாலும் நாய்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இன்னும் யூஸபுளாக தான் இருக்குது. பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த செக்மெண்ட்டில் இதை பெஸ்ட் கேமரான்னு சொல்ல மாட்டேன். வீடியோன்னு வரையில் One Powerஆல் 4K 30 FPS வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். இங்கே ஓரளவுக்கு டீட்டெயில், ரீசனபிளான டைனாமிக் ரேஞ்ச், ஃபுட்டேஜ் பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. மேஜர் இஷ்யூஸ், ஃபோக்கஸ் ஹண்டிங் இல்லை ஒரு அப்ரப்டான எக்ஸ்போஷர் சேஞ்ச் அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஆனால் இங்கே ஸ்டெபிலைசேஷன் எதுவுமே கிடையாது. OIS, AIS ரெண்டுமே இல்லாததுனால ஃபுட்டேஜ் கொஞ்சம் ஷேக்கியாக இருந்துச்சு. செல்ஃபி கேமரா, அந்த 12 MP f2 கேமரா பற்றி சொல்லணும்னா கிறிஸ்பான இமேஜஸ் ஷூட் பண்ணிச்சு, நல்ல டீட்டெயில், செல்ஃபி போர்ட்ரேட் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஓரளவுக்கு நல்லாவே ஒர்க் ஆச்சு. ஸோ ஓவரால் கேமராஸ்னு பார்த்தா கொஞ்சம் ஆவரேஜுக்கு அபவாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். இதுதான் இந்த ஃபோனோடைய செல்லிங் பாயிண்ட் கிடையாது, இதோட ஸ்ட்ரென்த் கிடையாது. ஸோ ஒரு கேமராக்காக இந்த ஃபோன் நீங்கள் வாங்கிட்டு இருக்கக்கூடாது. பட் எதுக்காக இந்த ஃபோன் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தாறுமாறான பேட்டரி லைஃப், ஸ்டாக் Android One எக்ஸ்பீரியன்ஸ், ப்ளோட்வேர் எதுவும் இல்லாமல், ஆட்ஸ் இல்லாமல் இந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. அதுக்காக இல்லைனா அந்த கேப்பபிளான Snapdragon 636 சிப். மற்றது எல்லாமே இந்த பில்டு, டிஸ்பிளே, கேமராஸ் இதெல்லாமே மொக்கன்னு சொல்ல மாட்டேன், அக்செப்டபுளாக இருந்துச்சு. இந்த ப்ரைஸ் டேக் 16,000 ரூபா ரேட்டுக்கு ஓகே. ஆனால் ஸ்டாண்ட் அவுட் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா அந்த 636 யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் அந்த பேட்டரி லைஃப். ஸோ ஓவரால் இந்த Motorola One Power ரொம்ப ஒரு கேப்பபிளான ஃபோன், நல்ல ப்ரைஸிங்க்கு இப்போ Lenovo Moto எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ நான் சொன்ன அந்த ப்ரோஸ் எல்லாம் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சுன்னா இந்த ஃபோனை நீங்கள் டெஃபினட்டாக வாங்கலாம். உங்களுக்கு இது நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா Mi A2, அது கூட ஏற்கனவே ஒரு கம்பேரிசன் பண்ணியிருக்கோம். அது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா இந்த ஐ பட்டன் கார்டு இதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லை ஒரு Nokia 6.1 Plus இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் இருக்குது, அது கூட கம்பேரிசன் வேணும்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. நிறைய பேர் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதையும் பண்ணுறேன். ஸோ இதுதான் Motorola One Power பற்றி என்னோட ரிவ்யூ. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? Lenovo Moto ஃபைனலாக கொஞ்சம் மாறுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இந்த ஃபோனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னு நினைக்கிறீங்களா? Moto G6 Plusன்னு ஒரு ஃபோனே லான்ச் பண்ணாமல் இதையே G6 Plusன்னு லான்ச் பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறீங்களா? உங்கள் கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு. முடிஞ்சால் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிறது அந்த தம்ஸ் அப் இல்லை தம்ஸ் டவுன் பட்டனை கிளிக் பண்ணி சொல்லுங்கள். இது வரைக்கும் C4E Tech தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.